சரி வாங்க, நேரா விஷயத்துக்குள்ள போய்லாம். பண விஷயத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க எவ்வளோ ஸ்மார்ட்டுங்கிறத விட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த முழு பகுதியோட மையக்கருத்து. நம்ம பகுதிக்குள்ள போகலாம். இங்க ரொம்பவே வித்தியாசமான ரெண்டு பேரோட கதை மூலியமா பணத்தை பத்தின ஒரு ஆச்சரியமான, நம்பவே முடியாத ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க. ரெண்டு பேர் நிதி உலகத்துல இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிர் துருவங்கள் மாதிரி. ஒரு பக்கம் ரொனால்ட் ரீட், அவர் ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி, பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சவர். இன்னொரு பக்கம் ரிச்சர்ட் ஃபஸ்கான், ஹார்வர்ட்ல எம்பிஏ படிச்சவர், மெரில் லிஞ்ச்ல ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ். அவங்களோட படிப்பு, வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பார்த்தா மலைக்கும் மழுவுக்குள் உள்ள வித்தியாசம் தெரியுதா? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் வருது. 2014ல அந்த சாதாரண துப்புரவு தொழிலாளியான ரொனால்ட் ரீடு இறந்தப்போ அவர் யாருக்குமே தெரியாம சேர்த்து வச்சிருந்த சொத்து எவ்வளோ தெரியுமா? $8 மில்லியன். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், $8 மில்லியன். சரி, துப்புரவு தொழிலாளி கதை இப்படின்னா, அந்த ஹார்வர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கதை என்னாச்சு? அதே சமயத்துல அவ்ளோ பெரிய படிப்பு, அவ்ளோ பெரிய பதவியெல்லாம் இருந்த ரிச்சர்ட் ஃபாஸ்கோன் தீவாலாயிட்டார். அவரோட பெரிய பங்களா ஏலத்துக்கு போச்சு. நம்ப முடியல இல்லையா? சோ இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. எப்படி ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி அவ்வளோ பெரிய படிப்பு, அனுபவம் இருக்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவை விட பண விஷயத்துல ஜெயிச்சாரு? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் இந்த முழு பகுதியோட நோக்கமே. சரி வாங்க, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்ப்போம். இங்கே தான் பணத்தோட உளவியல் உள்ள வருது. அதாவது புத்திசாலித்தனத்தை விட நடத்தை தான் முக்கியம். அதாவது பணத்துல ஜெயிக்கிறதுங்கிறது ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. அது ஒரு சாஃப்ட் ஸ்கில். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத விட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் 1000 மடங்கு முக்கியம். பணத்தை நிர்வகிக்கிறதுங்கிறது கணக்கு கிடையாது. அது நம்ம மனோபாவம் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு. தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மேதை கூட ஒரு நிதி பேரழிவா மாறலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளோ பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சரி, உங்க எமோஷன்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா பண விஷயத்துல நீங்க ஒரு பெரிய தோல்வியா தான் இருப்பீங்க. சோ ரொனால்ட் ரீட், ரிச்சர்ட் ஃபாஸ்கோன் கதைக்கு திரும்ப வருவோம். என்ன வித்தியாசம்? ரொனால்ட் ரீட் ரொம்ப பொறுமையா இருந்தார், ஆனா ரிச்சர்ட் ஃபாஸ்கோன் பேராசியோட இருந்தார். அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன நடத்தை வித்தியாசம் அவங்களோட படிப்பு, அனுபவம்னு எல்லா பெரிய வித்தியாசத்தையும் தூக்கி சாப்பிட்டுடுச்சு. ஆனா நடத்த மட்டும்தான் எல்லாமா? இதுல அதிர்ஷ்டம், ரிஸ்க் இதுக்கெல்லாம் இடமே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதிர்ஷ்டமும் சரி, இடரும் சரி, ரெண்டுமே ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. வாங்க அத பத்தி பாப்போம். பில் கேட்ஸ் எடுத்துப்போம். 1968ல அவர் லேக் சைடுங்கிற ஒரு ஸ்கூல்ல படிச்சாரு. அந்த காலத்துல உலகத்திலேயே கம்ப்யூட்டர் இருந்த ஒரு சில ஹை ஸ்கூல்ஸ்ல அதுவும் ஒன்னு. நினைச்சு பாருங்க, மத்தவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட மில்லியன்ல ஒரு சான்ஸ். இதுதான் அதிர்ஷ்டம். ஆனா அதிர்ஷ்டத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? பில்கேட்ஸ் அளவுக்கு இல்லைனா அவரை விடவே புத்திசாலியா இருந்த அவரோட ஃப்ரெண்ட் கென்ட் எவன்ஸ், அவர் ஸ்கூலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மலையேற்ற விபத்துல இறந்து போயிட்டார். அந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கிறதுக்கான சான்ஸும் கிட்டத்தட்ட மில்லியன்ல ஒண்ணுதான். இதுதான் ரிஸ்க். அதிர்ஷ்டத்தோட இன்னொரு முகம். ரெண்டுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத, ஆனா நம்ம வாழ்க்கைய முழுசா மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த விஷயங்கள். சரி, இதெல்லாம் ஓகே. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பணக்காரரா இருக்கிறது? இல்ல அதை விட முக்கியமா, எப்படி பணக்காரராவே நீடிச்சிருக்கிறது? வாங்க பார்க்கலாம். பாருங்க, பணக்காரர் ஆகிறது ஒரு ஸ்கில். ஆனா பணக்காரராவே இருக்கிறது அது இன்னொரு தனி ஸ்கில். ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாதது. பணக்காரர் ஆகணும்னா நீங்க ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும். ஆனா அந்த பணத்தை தக்க வைக்கணும்னா உங்களுக்கு பணிவு வேணும், கொஞ்சம் பயம் வேணும், ஐயோ நம்ம சம்பாரிச்சது போயிடுமோங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு எப்பவும் வேணும். இது சம்பந்தமா ஒரு அருமையான கதை இருக்கு. எழுத்தாளர் கர்ட் வோனகட் தன்னோட நண்பர் ஜோசப் ஹெல்லர் கிட்ட சொன்னாரு, ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் ஒரு நாள்ல சம்பாதிக்கிற பணத்தை நீங்க உங்க புத்தகம் மூலமா உங்க வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்க முடியாதுன்னு. அதுக்கு ஹெல்லர் சொன்ன பதில் தான் இது. ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு, போதுங்கிற மனசு. இந்த போதுங்கிற மனசு இல்லாததால என்ன ஆகும்? ரஜத் குப்தாவை எடுத்துக்கோங்க. $100 மில்லியன் சொத்து இருந்துச்சு. ஆனா அது பத்தல. $1 பில்லியன் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து கடைசியில ஜெயிலுக்கு போனார். பெர்னி மேடாஃப் கதை இன்னும் மோசம். சட்டப்படியே பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது போதாதுன்னு தப்பான வழியில போனாரு. சோ பாடம் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணுக்காக உங்களுக்கு தேவையானதையும் உங்ககிட்ட இருக்கிறதையும் பணயம் வைக்கிறது சுத்த முட்டாள்தனம். சரி, இவ்ளோ பேசுறோமே, அப்போ பணத்தோட உண்மையான மதிப்பு தான் என்ன? எதுக்காக இந்த செல்வம்?
பணம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு பெரிய காரோ பங்களாவோ கிடையாது. அது கொடுக்கிற உண்மையான டிவிடெண்ட் உங்க நேரத்தை உங்க இஷ்டப்படி கட்டுப்படுத்துற சுதந்திரம். அவ்வளவுதான். உளவியலாளர் ஆங்கஸ் கேம்பெலோட ஆய்வு கூட இதை தான் சொல்லுது. மத்த எந்த வெளி விஷயங்களை விடவும் என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு தான் ஒருத்தருக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் நல்லா இருக்கிற உணர்வையும் கொடுக்குதாம். சோ இந்த கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஒருவேளை உங்க நேரம் உங்க முழு கட்டுப்பாட்டுல இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல செய்யறது தானே உண்மையான செல்வம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.